ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈஸியான சாம்பார் ரெசிபி பார்த்துடலாங்க. தேவையான பொருள்லாம் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான காய்கறிகள் எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மேலே ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருந்தோம்ல, அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. குக்கருக்கு மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட பருப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 விசில் வச்சு எடுத்தேன். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3த்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 தக்காளி, 1 பல்லாரி வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் இதையும் வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதுக்கிடையில் ஒரு சில் தேங்காய், 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம் இது 3த்தையும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது பருப்பையும் காயவும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுட்டு இதில் வந்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து வேக விடணுங்க. டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா வேக விடணும். நம்ம காயெல்லாம் பருப்பு கூட சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அரைப்பை சேர்த்துட்டு அதுவும் நல்ல பருப்பு காய் கூடலாம் பிளெண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த மாதிரி தேங்காவோட பச்சை இதெல்லாம் போய் நல்லா வெந்துருங்க. அதுக்கு அப்புறம் நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கடுகும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம்லாம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இதை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை அதையும் சேர்த்துட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிருங்க. இது ரொம்ப சிம்பிள் சாம்பார் தான். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.